நான் தான் உங்க அம்மா பேசுறேன். இன்னைக்கு நீ உங்க பாட்டி வீட்ல தான் இருக்கணும். உங்க பாட்டி வீட்ல சாப்பாடு இல்ல. அவங்க வீட்ல குக்கீஸ் இருக்கு. அத மறக்காம சாப்பிடு. ஆனா உங்க பாட்டிக்கு நீ குக்கீஸ் சாப்பிடுற விஷயம் தெரிஞ்சா அவங்க கோவப்படுவாங்க. ஏன்னா அவங்க உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அதனால பாட்டி தூங்கும்போது குக்கி ஆட்டிய போட்டு சாப்பிட்டு உன் பசியை தீர்த்துக்க. என்னடா இது, ஒரு சாப்பாடு கூட கொடுக்காத ஒரு பாட்டியா? அதோட வீட்டில் நான் ஏன் இருக்கணும்? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னடா கேம் கான்செப்ட் இது அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஸோ நம்ம பாட்டி வீட்டில் இருக்கோம், நம்ம குக்கி ஆட்டையை போட்டு சாப்பிடணுமா? ஆனால் வந்து பாட்டி திடீர்னு ஏஞ்சிப்பாங்களாம். ஸோ அவங்க தூங்கிட்டு இருக்க பாட்டி ஏஞ்சிக்கும் போது நம்ம ஒளிஞ்சிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க தூங்கும்போது குக்கி சாப்பிடணும். இதான் இந்த கேமோட கான்செப்ட். கைஸ், நம்ம இன்னைக்கு ஸ்டீல் த குக்கி அப்படின்ற கேம் ரோப்ளாக்ஸ் விளையாட போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட், லெட்ஸ் ப்ளே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க. சைடில் பாருங்கள் டைமர் ஓடுது 25 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 25 செகண்ட்குள்ளே நம்ம வந்து குக்கி சாப்பிட்ணும். ஸோ கைஸ், டோட்டலாக நம்ம 50 குக்கி சாப்பிடணும் போல். ஓ, இதான் பாட்டி ரூமா? என்னங்க கிளவி பார்க்க பஞ்சாபி கிளவி மாதிரி இருக்கு. பலே 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 பலே. ஓகே ஃப்ரெண்ட், வாங்க இங்கே ஏதாவது குக்கி இருக்கான்னு பார்க்கலாம். இருக்கு ஃப்ரெண்ட். ஓகே, ரெண்டாவது குக்கி. கைஸ், இன்னும் 8 செகண்ட் தான் இருக்குது. அதுக்குள்ளே கிளவி ஏஞ்சிக்கும். நம்ம அதுக்குள்ளே எங்கேயாவது போய் ஒளியணுமே. ஓகே, இருங்க, இந்த குக்கி சாப்பிடலாம். எங்கே ஒளியுது? 2 செகண்ட் தான் இருக்குது. ஐயோ, எங்கே ஒளியுது? டோர் பிடி ஒளிஞ்சிடலாம். ஓகே ஃபைன். ஓகே, கிளவி வந்து எப்படி ஓடுது போகிறாங்களே. என்னங்க இந்த கிளவி இப்படி ஓடுது? ஆரோக்கியமாக இருக்குது கிளவி. பூஸ்ட் குடிச்சு வளர்ந்துருக்கோம் போல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், இந்த பூஸ்ட் கிளவிக்கிறது தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் போல இருக்குது. பலே 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 பலே. மூஞ்சானா கொஞ்சம் பஞ்சாபி மாதிரி தான் இருக்குது. பலே 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 பலே. டிங்கு 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 டிங்கு. ஓகே ஃப்ரெண்ட், கிளவி வந்து நல்லா சுற்றி சுற்றி பார்க்குதே தவிர இந்த ரூமாண்டே வரவே இல்லை. பாவம், கிளவி கண்ணு தெரியல போல இருக்கு. ரூம் ஓப்பனில் இருக்கு, அது கூட தெரியாம சுற்றிக்கிட்டு இருக்கு. சுத்து நல்லா சுத்து. இன்னும் 2 செகண்ட் தான் ஃப்ரெண்ட், அப்புறம் கிளவி தூங்கிடும். நல்ல வேலை டைம் முடிஞ்சனால நம்ம தப்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட். அது எனக்கு பிடிச்சிருக்கோம். டைம் முடிஞ்சிருச்சு கரெக்டாக. ஓகே, இப்போ நான் வந்து குக்கி சாப்பிடலாம். இங்கே ஒரு குக்கி இருக்குது. ஸோ கைஸ், குக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்பான் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒரு நைட்டு ஒரு இடத்துல குக்கி இருக்குது பார்த்தீங்களா. அடுத்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டெலிபோர்ட் ஆகி வேறு இடத்துக்கு மாறும். ஸோ ஒரே இடத்துல குக்கி இருக்காது. நீங்கள் ஒரு இடத்துல சாப்பிட்டீங்கன்னா திரும்ப ரொம்ப நாள் 2-3 நைட்டு கழிச்சு அதே இடத்துல கூட குக்கி இருக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே குக்கி இல்லை, இங்கே குக்கி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதாவது இடம் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த கிளவி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு மாற்றி வைக்குமா ஃப்ரெண்ட் இந்த கேமில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகலாம். இங்கே 2 குக்கி இருக்குது. 1 2. ஸோ ஃப்ரெண்ட், ஆக மொத்தம் 9 குக்கி. வாங்க இங்கே ஒழிஞ்சிக்கலாம். பாவிங்களா, சொந்த பாட்டி வீட்டில் ஆட்டியை போட்டு சாப்பிட்ற முதல் பேரன் நான் தான்டா. இதெல்லாம் ஒரு கிளவியா? ஏங்க, ஒரு பேரனை பிடிக்காத பாட்டியா? என்ன பாட்டிங்க இது? இது பாட்டி இல்லை. இந்த பாட்டியை நீங்கள் நான் ஆக்கிற பாரு போட்டி. ஓகே ஃப்ரெண்ட், இன்னும் 20 செகண்ட் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாபி கிளவி வந்து சுற்றி பார்க்குது, எங்கே தாண்டா இவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. கிளவி, நீ எங்கே பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நான் பெஞ்சு கடியில் ஒழிஞ்சிட்டு இருக்கேன். குனிஞ்சேன்னு வச்சுக்கோயேன், இடுப்பு பூச்சிக்கும். அப்புறம் உன்னை யார் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறது? சொல்லு பார்க்கலாம். எது நான் சேர்க்கணுமா? எது நானே ஏதோ சொல்லிட போகிறேன். உன்னெல்லாம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு விஷம் வச்சு குடிச்சிடலாம் நானே எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட், வாங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குக்கி தேடலாம். ஸோ கைஸ், ஆக மொத்தம் நம்ம 10 எடுத்துட்டோம். நோ, இங்கே இருக்குன்னு பார்த்தா இல்லை. கைஸ், இங்கே ஒன்று இருக்குது 11. 20 செகண்ட் இருக்குது. கைஸ், வெளியே ஒரு சாவி இருக்குது. 2 சாவி. அங்கே ஒரு சாவி இருந்துச்சு, இங்கே ஒரு சாவி. ஓகே, நம்ம ஒரு சாவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. 2 சாவிலாம் தேவையில்ல. இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே சாவி தான் இருக்குது. ஓகே, வாங்க நம்ம இங்கே ஒரு குக்கி இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ஸோ கைஸ், 12 குக்கி, 8 செகண்ட் தான் இருக்குது. கைஸ், இங்கே 2 குக்கீஸ் இருக்குது கைஸ். ஓகே, 3 செகண்ட் தான் இருக்குது. கைஸ், எங்கே ஒளிருது? இங்கே இன்னொரு குக்கி இருக்குது, அது சாப்பிட்ற டைம் இல்லை. ஓகே, இங்கே ஒரு டோரு. இங்கே ஒரு பீரோ இருக்குது, இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம். அப்பாடி, நல்ல வேலை ஃப்ரெண்ட். சரியான ஒரு கிளட்ச் மூமெண்ட்டு. கைஸ், வெளியே குக்கி சாப்பிட முடியுமா? உள்ளேருந்து சாப்பிட்டா டோர் ஓப்பன் ஆகிடுமா என்ன? டவுட்டாக இருக்கே. டோர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கிளவி பார்த்துரும். சரி, சும்மா சாப்பிட்டு தான் பார்ப்போமே. சாப்பிட்லாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நான் சாப்பிட போகிறேன். பார்க்கலாம் என்னதான் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 3 2 1 லெட்ஸ் ஈட். ஓகே, சாப்பிட்டுட்டேன். ஒன்றும் ஆகலை ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ். கமான் கைஸ். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் சருன்னு ஏறுது. 1 லட்சம் போகலாம் ஃப்ரெண்ட். வாங்க ஃப்ரெண்ட். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குக்கி இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை, இருக்குது 2. ஒரு கல்லில் 2 மாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்து ஒரே இடத்துல 2 குக்கி கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஃப்ரெண்ட்? இன்னொன்று இருக்கா? ஷட். இங்கே இருக்குது 18ங்க. ஏங்க வாங்க ஃப்ரெண்ட், வெறித்தனமாக எடுத்துகிட்டு இருக்கோம். 19. ஓகே, அந்த கிளவி நல்லா தூங்குது. பஞ்சாபி கிளவி,
இன்றைக்கி உங்கள் கனவுல வரமாம் பாரு பஞ்சாபி சிங்கு. ஓகே ஃப்ரெண்ட், டோட்டலாக இப்போ நம்ம 20 எடுத்தாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 30 இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கமான் கைஸ், இன்னும் 5 செகண்ட் தான் இருக்குது கைஸ். ப்ளூ கலர் சாவி இங்கே தான் யூஸ் பண்ணும் போல். கமான், என்னடா இது பாத்ரூமு? ஐயோ இங்கே ஒளிருதா? ஐயோ கிளவி என்னென்னலாம் சாப்பிட்டு என்னென்னலாம் பண்ணி வச்சுதோ, இங்கே போய் படுக்க விட்டானுங்களே. ஐயோ ஐயோ. ஓ இது கிளவி குளிக்கிற டப்பா. ஓ கிளவிக்கெல்லாம் டப்பு கேட்குது. கிளவிய உனக்கு டப்பு கூத்துறான்னு நினச்சிக்கோ. உனக்கு காதுலே வரும் பாரு பிளட்டு. கிளவி டப்பு கேட்குதா? டப்பு ஒழுங்கா ஜக்கில் கூலி. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 8 செகண்ட்ஸ் அப்படியே இங்கே கேம்ப் அடிச்சிடலாம். ஏண்டா டே பாட்டி வீட்டில் கற்பாமூச்சி மாரி ஒளி விட்டாங்க பாருங்களேன். நைட்டு கற்பாமூச்சி எரியெல்லாம் எப்படி ஒழிஞ்சிட்டு இருக்குமோ அந்தமாரி ஒழிஞ்சிட்டு இருக்கேன். எல்லாம் என் நேரம். ஊரில் அவனுக்கு எப்படி எப்படிலாம் பாட்டி கிடைக்குது, எனக்கு மட்டும் எப்படிலாம் பாட்டி கிடைக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட். ஓகே கமான் கைஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குக்கி இருக்குது. வாங்க நல்ல வேலை பாத்ரூம் உள்ளே போட்டு வைக்கல ஃப்ரெண்ட். அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். அதுக்குள்ளே போட்டு வச்சாங்கன்னா நான் எப்படி சாப்பிடுவேன் சொல்லுங்கள், கொமட்டிட்டு வந்துடும். ஓகே 24 25 கைஸ், பாதிக்கு பாதி எடுத்தாச்சு. வேறு லெவல் கைஸ். இப்படியே ஃபீல்டில் போனால் அவ்வளோதான், ராக்கெட் ஃபீல்டில் போயிட்டுருக்கோம். இப்போ வேறு எங்கே போகிறது? இந்த ரூமுக்கு எல்லோ கலர் சாவி வேணுமா? ஓகே இங்கே ஏதாவது கிளவி போட்டு வச்சுட்டு பாருங்க. உஷாரான கிளவி. 5 செகண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. 4 3 2 1 நல்ல வேலை அப்படியே குதிச்சுட்டு அப்படிங்க வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒளிஞ்சிக்கலாம். ஏன்னா அங்கே ஒரு கிச்சன் இருக்குது பாருங்கள். அங்கே நம்ம இன்னும் போவே இல்லை. கண்டிப்பாக அங்கே குக்கீஸ் இருக்கும். ஸோ கைஸ் கிளவி நம்மளை தேடுது. தேடு கிளவி, நல்லா தேடு. உன்னால் குனிய முடியாது புரியுதா? அப்படி குனிஞ்சாலுமே வச்சுக்கோ, ஏன் இடுப்பு பிடிச்சிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பிடிச்ச இடுப்பு நிம்மறவே முடியாது. அப்படியே போஸில் நீ என்னை எப்படி பிடிப்ப சொல்லு பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன், போய் தூங்கு. வயசான காலத்தில் எதுக்கு உனக்கு இந்த சேசிங்களாம்? சொட்டை கேள்வியே நம்மளை சேஸ் பண்ணி டயர்டே படுத்துக்கிச்சு. இது பாருங்களேன், புதுசாக வந்திருக்கு இந்த புது கேள்வி, இந்த பஞ்சாபி கேள்வியே நீ நம்ம வந்து செய்கிறோம். இன்றைக்கி நம்ம யாருன்னு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆங்கிரி போகிறப்பெல்லாம் யாருன்னு காட்டுறோம். ஓடு விடிச்சு ஓடு. ஓகே இது நேரம் 1 ஒரே ஒரு குயிக்கி தான் இருந்திருக்கு. இங்கே 1 இருக்குது. 2 சூப்பராக. நெக்ஸ்ட் மேலே 3 கைஸ். இங்கே 3, இங்கே 1 4. ஐயோ என்னடா அது கேமராங்களு. 4 30 வந்துச்சு ஃப்ரெண்ட். ஓஹோ நண்பர்களே, என்ன இது இன்றைக்கி நம்மளுக்கு லாட்ரி அடித்த மாதிரி எல்லாமே கிடைக்குது. ஓகே இங்கே ஏதாச்சும் இருக்கா? ஷட் இல்லை, ஃப்ரிட்ஜில் இல்லை கைஸ். குப்பையில் போட்டு வச்சுருப்பாருங்களா கிளவி. அடியே கிளவி, ஒழிச்சு வைக்கிறது தான் ஒழிச்சு வைக்கிற, குப்பையிலே ஒழிச்சு வைப்பேன். ஓகே ஃப்ரெண்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டு அப்படி இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம். என்னடா உள்ளே போக மாட்டான்? ஆனால் பாவிடாய் டைம் ஆயிடுச்சுடா. ஓடுறா. ஐயோ உள்ளே ஒளியெல்லாம் பார்த்தா உள்ளே போவே இல்லாம நல்ல வேலை ஓடி வந்துட்டோம் சாமி. பாருங்க ஃப்ரெண்ட், 2 செகண்ட் வெயிட்டாக இருந்தால் அந்த கிளவி நம்மளை பிடிச்சி கடிச்சு குதறி விட்ருக்கோம். நல்ல வேலை தப்புச்சிட்ட சாமி. அதுக்குள்ளே போகலான்னு பார்த்தா போல ஃப்ரெண்ட். இவன் நான் போவான் தான் நினச்சேன். ஏதோ ஒன்று ஃப்ரெண்ட் தப்புச்சிட்டோம். அது வரைக்கும் சந்தோஷம் தான். கிளவே மேலே போ தூங்கு டைம் ஆயிடுச்சு பாரு. ஸோ கைஸ் 6 நைட் இருக்குது. சைடில் போட்டுருக்கு பாருங்கள் 6 அப்படின்னு போட்டுருக்கலாம். அதாவது வந்து 6 நாள் ஆயிடுச்சான். ஸோ 6 நாள் நான் 33 குக்கி எடுத்துருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட், இன்னும் 17 தான். ஈஸியாக எடுத்துலாம்னு நினைக்கிறேன். பட் போக குக்கி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க, ஏன்னா கம்மியாகிட்டே போகுதுல்ல அதனால். ஓகே கிளவி இஸ் கோயிங் டு ஸ்லீப் அப்படின்னு போட்டாங்க. போ கிளவி போ டைம் அது பாரு. சீக்கிரமாக தூங்கலன்னா டாக்டர் வந்து உனக்கு சுகர் லெவல் ஏறிடும்னு சொல்லியிருக்காங்க. ஒழுங்காக தூங்கிடு சரியா? அப்புறம் சுகரு அது பிபி எல்லாமே வந்துடும். இது என்னது ஃப்ரெண்ட்? ஓ இது எந்த சாவி? பர்பிள் கலர் எங்கே யூஸ் பண்ணுறது? ஓ இங்கே இருக்கா? ஹோலி கோலி. ஓகே இதை திறந்துடலாம். ஓப்பன் த டோர். முதல்ல இங்கே பார்க்கவே இல்லைங்க. நம்ம இங்கே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, யாருக்கு தெரியும். இருக்குங்க. ஸோ 1 இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டேக் இட். ஓகே ரவுண்டாக 34 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். அடுத்து 2 இருக்குது பாருங்கள். 35 36 இங்கே ஒழிச்சிக்கலாம். கைஸ் இங்கே ஒளிர்றது கரெக்டு தான். பட் இருந்தாலும் கிளவி கண்ணுக்கு நம்ம அழகாக தெரியும் ஃப்ரெண்டில். நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே அங்கிட்டு போய் ஒழிஞ்சிக்கலாம். நல்ல வேலை கரெக்டாக தாங்க ஃப்ரெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இங்கே ஒழிஞ்சது மிகப்பெரிய கரெக்டான ஒரு விஷயம். அங்கே ஒழிஞ்சுதான் மாட்டியிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. நல்ல வேலை பக்காவாக ஒரு கொஞ்ச நேரத்தில் யோசிச்சு பக்காவாக வந்துட்டோம். ஓகே கிளவி இந்த சைட்லாம் வராதுல்ல? வராது. சூப்பருங்க. இன்னும் 9 செகண்ட்ஸ் தான் இருக்குது. 8 7 6 5 4 3 2 1 கோ. ஓகே கிளவி இப்போ திரும்ப தூங்க போகுது. கிளவி ஸ்லீப்பிங். பலே பஞ்சாபி. ஓகே 37 இதோட 38. பரவாயில்ல, இங்கே 2 ஸ்பான் பண்ணிட்டு போயிருக்கு கிளவி. கரெக்டாக நான் எங்கே இருக்கேன்னு தெரியாமல் இங்கே ஸ்பான் பண்ணிச்சு போல். பாவங்க அது. அப்பாவியாக இருக்குது இந்த கிளவி. அப்பாவி கிளவிங்க இது. ஓகே ஃப்ரெண்ட் ஓப்பன் த டோர். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கே ஸ்பான் பண்ணி விட்ருக்குன்னு தெரியல. கரெக்டாக ஒழிச்சு ஆனால் பக்கா ஒழிச்சுக்குதுங்க. அது சரியான ஆளுங்க அது. ஆனால் அதை சாதாரணமாக நினைக்காதீங்க. அந்த கிளவி வந்து ஒரு கார்பரேட் கிரிமினல். ஓகே ஃப்ரெண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா
இந்த எல்லோ கலர் கீ எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இப்போ நான் கிளவி ரூமில் போயிட்டு திறக்க போகிறேன். வேறு எந்த டோரும் இருக்கிற மாதிரி தெரில எனக்கு. ஸோ இந்த ஒரு டோர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இருக்குது. நான் எங்கேயோ தேட்டேன், பட் கிடைக்கவே இல்லை. டே பாருங்கள் 10 ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் தேடி எனக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. சரி ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இங்கே ஒளிஞ்சிக்கலாம். கிளவி ஏஞ்சிக்க போகுது. ஓகே கிளவி இப்போ கீழே போகுது. போயிட்டு வா கிளவி போயிட்டு வா பொறுமையாக போயிட்டு வாப்பா காலேஜ் கற்றுட்டு வாப்பா நாலேஜ். காலேஜுனா காலேஜ் உட்காந்து சாப்பிடு பார்லேஜி. காலேஜுனா காலேஜ் உட்காந்து சாப்பிடு பார்லேஜி. அவ்வளோதான். ஸோ கிளவி வந்து பார்த்தீங்கன்னா தேடுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரூமுக்கு போகுது. அப்படியே இப்போ கீழே போகுது. கீழே போயிட்டு கிச்சனு அங்கங்கே ஃபுல்லாக தேட போகுது ஃப்ரெண்ட். தேடிட்டு வரட்டும் ஃப்ரெண்ட், நம்மளும் வெயிட் பண்ணுவோம். கிளவியே அடுத்து அங்கே போ. திரும்ப கீழே போ. பாவம் ரொம்ப தேடுது. எப்படியாவது நம்மளை பிடிச்சி குதற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளவி ரொம்ப ஆசையாக இருக்குது. அங்கங்கே பேரனை வந்து தாத்தா பாட்டின்னா நினைப்பாங்க. நம்ம பேரன் ப்ரைஸ் வாங்கினா அவனுக்கு கொஞ்சலாம், அவனுக்கு சோறு ஊட்டலாம், அந்தமாதிரி நினைப்பாங்க. இந்த கிளவி அவனே கடிச்சு கோதையை சோறாக்கிடலான்னு பார்க்குது. கிளவி இதுதான் ஒரு நல்ல எண்ணமா? இப்படிலாம் ஒரு கிளவி இருக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட் வாங்க நெக்ஸ்ட் இந்த ரூம்குள்ளே போகலாம். ஓப்பன் த டோர். ஓகே குக்கி கொடுங்கடா. இந்த ஒரு டூர் தாண்டா நானும் போகலன்னு நினைக்கிறேன். 40 சூப்பரு. 41 அவ்வளோதானா? என்னங்க 2 தான் இருக்குது. ஆனால் பாவிகளா டேய், வேறு எங்கே இந்த கிளவி ஃபான் பண்ணி வச்சுருக்கு? நானும் பார்க்குறேன் இல்லவே இல்லையே. ஒரு என் ரூம்லேயே போட்டு ஆமாங்க 42 43 என் ரூமில் 2 கிளவி நைஸாக போட்டு வச்சிருக்கு. அப்புறம் ஒளிஞ்சிடும். நல்ல வேலை உள்ளே போகிறான்டா டேய். உள்ளே போக மாட்டான்னு நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட், நம்மளுக்கு இன்னும் 7 குக்கி தான் வேணும். நைஸாக வெளியே போய் அந்த ரூமில் எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வருது. ஓ கையை தூக்கிச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்? கையை தூக்கிட்டு வந்ததுங்க. நல்ல வேலைங்க. எம்மாடி ஏங்க இது முழிச்சிட்டு இருக்க நேரத்தில் வெளியே போவே யோசிக்கக்கூடாது ஃப்ரெண்ட். நம்ம அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே இடம் தெரியாதமாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது போல் இருக்குது. ஓகே ஸோ பெட் அடியே கொண்டாடு இருக்கலாம். இன்னும் வந்து 8 செகண்ட் இருக்குது. இந்த கிளவி வந்து 1 செகண்ட் விடாமல் தேடுது ஃப்ரெண்ட். கிளவி போய் தான் தொலைய, ஏன் இப்படி தேடுறேன்? நான் அப்படின்னா குக்கீஸ் சாப்பிட்டு உனக்கு என்ன இந்த பல்லில் வயசில் உனக்குலாம் குக்கி தேவையா? அம்மா நல்ல வேலை அப்பா. சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதை மூலம் திறக்கலாம். இல்லை இந்த ரூம்குள்ளே 1 இருக்குது. எஸ் நான் நினச்சேன் இந்த ரூம் 2 இருக்குங்க. ஒரு கல்லில் 2 மாங்க. ஓகே கமான் கைஸ் நெக்ஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட் ரொம்ப தூரம் தேடிட்டேன், கிடைக்கவே இல்லை. அடுத்து வந்து எங்கே தேடுறதுன்னே தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்கேன். டே பாருங்கள் 13. இங்கே ஒன்று இருக்குது 46. கமான் ஃப்ரெண்ட், சூப்பர் ஃப்ரெண்ட். 47 வேறு லெவல் ஃப்ரெண்ட். ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே கமான். நீங்கள் தான் ஸ்பான் பண்ணி விட்ருக்கா? இல்லை இங்கே இல்லை. ஐயோ பொழுது தெரிஞ்சிச்சுடா டே. இப்படியே கத்தி ஹார்ட் அட்டாக் தான் வரும் போல இருக்கு. இதுக்குள்ளே போயிட்டு க்ளோஸ் த டோர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பக்கா. க்ளோஸ் டோர் போட்டு வருது விலகு வீட்டுச்சு வெளியே வருது கிளவி விலகு. ஸோ கைஸ் 48வது குக்கி கிளவி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வச்சுருந்துச்சு, எடுத்துட்டேன். பட் இன்னும் 2 குக்கி இந்த கிளவி மாஸ்டர் பிளான் பண்ணி இங்கே ஒழிச்சு வச்சிருக்கு. அந்த மாஸ்டர் பிளானை கண்டுபிடிக்கிறது தானே நான் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட் வாங்க இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். அட போங்க, என்ன 4 செகண்ட் தான் இருக்குது. போங்கு ஐயா போங்கு சல்பி சேகரி. ஆஹா கிளவி உஷாராக வருதுங்க. ஓகே நல்லா சுற்றுது கிளவே. இன்னும் 2 குக்கி தான். இந்த நாட்டில் வந்து என்ன பிடிச்சான்னு வச்சுக்கேன். அப்புறம் ரோபாக்ஸ் கேட்பானுங்க, மாட்டிங்கன்னா ரோபாக்ஸ் கேட்பானுங்க. அந்த ரோபாக்ஸ் எடுத்து மூக்கிலேயே குத்துவோம் பார்த்துக்க. ஓகே கிளவி நல்லா சுற்றுது. எங்க மேலே வந்துடுச்சுங்க. நல்ல இந்த ரூமுக்கு இன்னும் வரல. கீழே போயிடுச்சு. 10 9 8 6 4 2 1 0. தூங்க. ஏங்க அந்த கிளவி மேலே வர லேட் ஆக்கி நைட்டை வேஸ்ட் பண்ணுது பாருங்க ஃப்ரெண்ட். 5-6 செகண்ட் வேஸ்ட்டாக போகுது ஃப்ரெண்ட். இந்த கிளவியெல்லாம் பிளானாக போகுது. ஆனால் பொழுது விடிஞ்சோடனே கரெக்டாக வந்துடுது. இதில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணி விடுது. எப்பா டேய் அம்பா போதுண்டா டேய், உங்களை நம்பினதெல்லாம் போதுண்டா டேய் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. என்ன 2 குக்கீஸ் எங்கே இருக்குது? டே கொடுங்கடா டே ப்ளீஸ்ரா டே. இங்கே ஒன்று இருக்குது. அப்பா சூப்பர் அப்பு. ஓகே இன்னும் ஒன்று தான், எங்கே இருக்குன்னு தெரில. எங்கடா இருக்குது? டே சொல்லுங்கடா டே ப்ளீஸ்ரா. கைஸ் லாஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். முடிச்சாச்சு. யூ ஏட் ஆல் த குக்கி, யூ சக்ஸஸ்ஃபுல்லி ஏட் வித்தவுட் கெட்டிங் காட். 50 குக்கி இஸ் ஈக்குவல் டு 50 மில்க் அப்படின்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரே இந்த கேம் முடிச்சாச்சு. இந்த கேம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். ஸோ கைஸ் இந்த கேம் வீடியோ எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங் வீடியோ. லைக் சப்ஸ்கிரைப் முக்கியம் நண்பர்களே. நாளைக்கு என்ன கேம் வீடியோ போடலான்னு தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரம் விடிஜி. பாய்.